Taste the Daily. தமிழக கேரள எல்லைப் பகுதியான குமுளியில் லாரி மற்றும் அரசு விரைவு பேருந்து மீது ராட்சத மரம் விழுந்ததில் லாரி கிளீனர் பரிதாபமாக உயிரிழந்தார். குமுளியில் தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தும் பகுதியில் இருந்த ராட்சத மரம் திடீரென கோட்டயத்திலிருந்து தேனி நோக்கி வந்த லாரி மீது விழுந்த நிலையில் அதன் ஒரு பகுதி தமிழக அரசு விரைவு பேருந்து மீது விழுந்தது. இதனால் குமுளி கூடலூர் மார்க்கத்தில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டது. இந்நிலையில் லாரி ஓட்டுநரான சங்கனாச்சேரியைச் சேர்ந்த விபின் தன்னுடன் வந்த கிளீனரை காணவில்லை என தெரிவித்த நிலையில் மரக்கிளைகள் அகற்றப்பட்ட நிலையில் ஸ்ரீஜித் என்ற கிளீனர் இடிபாடுகளுக்குள் சிக்கி சடலமாக மீட்கப்பட்டார். தருமபுரி மாவட்டம் இருமத்தூர் பகுதியில் வாடகை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஜேசிபி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கொல்லாபுரி அம்மன் கோயில் எதிரே திரண்ட உரிமையாளர்கள் ஜேசிபி இயந்திர பராமரிப்பு செலவு மற்றும் டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் தற்போது வழங்கப்படும் வாடகையில் இயந்திரம் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 1300 என வாடகையை நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் திமுக ஆட்சியில் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். அரசு உடனடியாக இதற்கான தீர்வுகளை எடுக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குண்டாறு, மேக்கரை, புலியரை உள்ளிட்ட இடங்களில் கடந்த 5 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல கரைபுரண்டு ஓடுகிறது. அதிகபட்சமாக செங்கோட்டையில் 18.40 மில்லிமீட்டரும் மாவட்டம் முழுவதும் 113.90 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது.